கடைசி கட்ட ஓட்டுப்பதிவு இன்று பிரச்சாரம் ஓய்கிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்கப் போகிறோம். லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து வரும் நிலையில் கடைசி மற்றும் 7ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் 57 லோக்சபா தொகுதிகளுக்கு ஜூன் 1 ஓட்டுப்பதிவு நடக்கிறது. நாட்டின் 18வது லோக்சபாவை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் 7 கட்டங்களாக நடக்கிறது. மொத்தமுள்ள 543 லோக்சபா தொகுதிகளில் குஜராத்தின் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி வெற்றி பெற்றதை அடுத்து 542 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது. இதன்படி ஏப்ரல் 19 நடந்த முதற்கட்ட தேர்தலில் 102 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 26 நடந்த 2ஆம் கட்ட தேர்தலில் 88 தொகுதிகளுக்கும் மே 7 நடந்த 3ஆம் கட்ட தேர்தலில் 92 தொகுதிகளுக்கும் ஓட்டுப்பதிவு நடந்தது. தொடர்ந்து மே 13 நடந்த 4ஆம் கட்ட தேர்தலில் 96 தொகுதிகளுக்கும், மே 20 நடந்த 5ஆம் கட்ட தேர்தலில் 49 தொகுதிகளுக்கும், மே 25 நடந்த 6ஆம் கட்ட தேர்தலில் 58 தொகுதிகளுக்கும் ஓட்டுப்பதிவு நடந்தது. கடைசி மற்றும் 7ஆம் கட்ட தேர்தல் நாளை மறுதினம் நடக்கிறது. 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் 57 தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடக்கிறது. இதன்படி பீகாரில் 8, ஹிமாச்சல பிரதேசத்தில் 4, ஜார்க்கண்டில் 3, ஒடிசாவில் 6, பஞ்சாபில் 13, உத்தரப்பிரதேசத்தில் 13, மேற்கு வங்கத்தில் 9 மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகரில் உள்ள ஒரே ஒரு தொகுதிக்கும் நாளை மறுநாள் ஓட்டுப்பதிவு நடக்க இருக்கிறது. மேலும் ஒடிசாவில் 147 சட்டசபை தொகுதிகளில் முதல் 3 கட்டங்களில் 105 தொகுதிகளுக்கும் ஓட்டுப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் நாளை மறுதினம் நடக்கும் கடைசி மற்றும் 4ஆம் கட்ட தேர்தலில் 42 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக போட்டியிடும் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதிக்கும் கடைசி கட்ட தேர்தலில்தான் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. இத்தொகுதியில் போட்டியிட்ட கடந்த 14 பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்தார். அன்றைய தினம் நடந்த சாலை பேரணியை தவிர வாரணாசியில் வேறு எந்த பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் கடைசி மற்றும் 7ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. பிரச்சாரத்துக்கான கடைசி நாள் என்பதனால் தங்களது கட்சிகளுக்கு ஆதரவு கோரி அரசியல் கட்சித் தலைவர்கள் இன்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன்படி பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அக்கட்சி தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார்கள். இதேபோல் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்டு ராகுல், மல்லிகார்ஜுன் கார்கே, பிரியங்கா உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7 கட்டங்களில் பதிவாகும் ஓட்டுக்கள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. நாடு முழுவதும் இறுதி மற்றும் 7ஆம் கட்டமாக 57 தொகுதிகளுக்கு நடைபெற இருக்கக்கூடிய மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று ஓய்கிறது. இதையடுத்து அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் 6 கட்ட தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் 7வது மற்றும் இறுதி கட்டமாக 7 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 57 தொகுதிகளுக்கும் ஜூன் 1 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 13, பஞ்சாப் 13, மேற்கு வங்கம் 9, பீகார் 8, ஒடிசா 6, இமாச்சல பிரதேசம் 4, ஜார்க்கண்ட் 3, சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் இத்தேர்தல் நடைபெறுகிறது. பிரச்சாரத்துக்கான அவகாசம் இன்று மாலையுடன் முடிவதால் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. கடந்த 2014 மற்றும் 2019 மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநில வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதே தொகுதியில் 3வது முறையாக பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் அஜய் ராய் போட்டியிடுகிறார். இமாச்சல பிரதேசத்தில் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் நடிகை கங்கனா ராணாவத், காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங் மகன் விக்ரமாதித்யா சிங் போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் தொகுதியில் நடிகர் ரவி கிருஷ்ணன் பாஜக, இமாச்சல பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பாஜக, மேற்கு வங்க மாநிலம் டயன்மார்க் ஹர்பார் தொகுதியில் முதல்வர் மம்தா பானர்ஜியின் சகோதரர் மகன் அபிஷேக் பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் என மொத்தம் 904 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். ஜூன் 4ஆம் தேதி வாக்குப்பதிவுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்.